வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆதிஷர் ஆக்ரோ யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோமாரி நோயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோய் வந்து ஒரு கால்நடையிலேருந்து இன்னொரு கால்நடைக்கு பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய். பொதுவாக இந்த நோய் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி டு ஏப்ரல் மாதத்தில் இந்த நோய் வரும். இது வந்ததுக்கப்புறம் மருத்துவ அறிகுறிகள் மற்றும் பாதிப்பு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பசியின்மை இருக்கும், அதுக்கப்புறம் அசை போடுவது வந்து குறையும், உடல் வெப்பநிலை 104 டு 106 ஃபாரன்ஹீட் வந்து இருக்கும், உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும், கால்களுக்கு இடையில கொப்பளம் போடும், இது மூலமா நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் வாய்கள்ல கொப்பளம் போடும், இந்த கொப்பளம் வந்து உடைஞ்சு புண்ணாவும் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பால் உற்பத்தி குறையும். இந்த கோமாரி நோய் வராம தடுக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் மாசத்துல கோமாரி நோய்க்கு ஒரு தடுப்பூசி போட்டோம்னா இது வராம தடுக்கலாம். இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.